ராணி மீனாட்சிக்கு பிறகு மதுரை அரியணையை சொந்தம் கொண்டாட நினைத்த வங்காரு திருமலை என்ற தெலுங்கு படைத்தளபதி ஆங்கிலேயனையும் ஆற்காடு நவாபையும் ஒன்றாக எதிர்கொள்ள முடியாது என்று உணர்ந்த பின் தனது முடிவை மாற்றிக்கொள்கிறான். அந்த நேரம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கண்டியை ஆண்ட விஜயராஜ சின்ஹா என்ற தெலுங்கு அரசனுக்கு திருமண வயது நெருங்கியதால் அவன் மதுரையின் அரச குடும்பங்களில் இருந்து பெண் எடுக்க விரும்புகிறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட வங்காரு திருமலை தனது தாய் வழி உறவான நாராயணப்ப நாயக்கனின் மகளை கண்டி அரசனுக்கு மணமுடித்து வைக்க ஏற்பாடு செய்கிறான். திருமண நிமித்தமாக நாராயணப்ப நாயக்கனும் அவனது இரு மகன்களும் கண்டி சென்று நிரந்தரமாக தங்கிவிடுகின்றனர். பின்னர் கண்டியில் பௌத்தத்தை தழுவிக்கொண்டு அரண்மனையிலேயே வளர்கின்றனர். 1747 ஆண்டு விஜயராஜ சிங்கன் ஆண் வாரிசு இல்லாமல் இறந்துவிடவே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட நாராயணப்ப நாயக்கன் தனது இரு மகன்களில் மூத்தவனை அரசனாக்குகின்றான். இலங்கையின் அரச மரபை மீறி இதுபோன்ற பெண் வழி வாரிசை தேர்ந்தெடுத்தனர் தெலுங்கு வடுகர்கள்.